வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே. கதையின் குரலாய் நான் காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 23. நள்ளிரவு கடந்த வேளையில் வினோத்தின் அலைபேசி சினுங்க யாராக இருக்கும் என தூக்கத்தை கலைக்க முடியாமல் பட்டனை அழுத்திய வண்ணம் அலைபேசியை காதில் வைத்தான். எதிர்முனையில் இருந்து ஒரு அழுகுரல் கேட்க பிரியாவாக இருக்குமோ என எண்ணை சரிபார்த்தான். அது பிரியாவுடைய எண் இல்லை. இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பதற்றம் பரவியதை அவன் உணர்ந்தான். மெல்லிய குரலில் ஹலோ என்றான். வின்னு என்ற குரலுடன் அழுகையின் குரல் அதிகமாவதை அவன் உணர்ந்தான். பிரியாதான் என புரிந்து கொண்டான். என்னடி ஆச்சு? ஏன் அழுகிற? வின்னு, நான் உன்னை இப்பவே பார்க்கணும், சீக்கிரம் வா. என்னடி விஷயம்? ஏன் அழுகிற? நீ வா, நான் சொல்கிறேன். சரி, நான் வரேன். தயவு செஞ்சு அழாதடி, என் செல்லம்ல, அழுகாத, நான் இப்போ வரேன் என்றவன் அலைபேசியை சட்டைப்பையில் வைத்துவிட்டு கிளம்பினான். 15 நிமிடத்தில் பிரியாவின் வீட்டை அடைந்தவன் சுவரை தாண்டி குதித்து பின்னால் இருந்த ஏணியில் பால்கனியை நோக்கி ஏறியவன் பிரியா கட்டிலில் உட்கார்ந்தபடி அழுது கொண்டிருப்பதை பார்த்து கலங்கினான். பிரியா என குரல் கொடுத்ததும் ஓடி வந்து அணைத்து கொண்டவள் தேம்பியதை அவனால் உணர முடிந்தது. அவள் தலையை கோதியவாறு, என்ன ஆச்சு என்றான். நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் நம்மளை பார்த்துட்டாரு. ரொம்ப கோபமாக இருக்கார். என் ஃபோனை கூட பிடுங்கிட்டாரு. யாருக்கும் தெரியாமல் அப்பா தூங்கினதுக்கப்புறம் அவர் ஃபோனை எடுத்து தான் உன்னை கூப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. லூஸு, இதுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? அவர் பார்த்ததை நான் அப்போவே பார்த்துட்டேன். என்ன சொல்கிற வினோ? இதெல்லாம் ஒரு விஷயம்னு அழுதுட்டு. உனக்கு இது சாதாரணமாக இருக்கா வினோ? அப்பா என்னை இனி வெளியே விடமாட்டாரு. இனிமே உன்னை பார்க்கவே முடியாது. என்னை சீக்கிரமாக யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நீ ஏண்டி ஓவராக இமேஜின் பண்ணுற? நான் இருக்கேன்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இப்போவே நீ என்னை கூட்டிகிட்டு போ. நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போவே வா. ஏன், உன்னால் முடியாதா? பிரியா என இழுத்தவன் அவளுடைய கையை எடுத்து அவன் கையில் வைத்து நீவி விட்டவனாக, பிரியா, நாம் இப்போ போயிடலாம். இன்னும் நீயும் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணல, நானும் கம்ப்ளீட் பண்ணல. எப்படியும் நாம் எக்ஸாம் எழுத வருவோம்னு உங்கள் அப்பா கெஸ் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு நம்மளை தூக்கிடுவார். அப்புறம் நாம் சேர்றதே கஷ்டமாயிரும். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. இன்னும் ஒரு வாரத்தில் செமஸ்டர் முடிஞ்சிடும். அப்புறம் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அப்பாவை நினச்சா என ஆரம்பித்தவளை அடக்கியவனாய், உங்கள் அப்பாவை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒன்று பண்ணு, விடிஞ்சதும் நீ உங்கள் அப்பாவை பார்த்து பேசு. அப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் அவன் கூட பேச மாட்டேன்னு சொல்லு. அவரை நம்ப வை. நீங்கள் யாரை சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அவர் கண்டிப்பாக உன்னை நம்புவார். நம்பலைனா? நம்புவார். நம்பலைனாலும் நம்புகிற மாதிரியாவது நடிப்பார். உன்னை எக்ஸாமுக்கு அனுப்புவார். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் எக்ஸாம் எழுது. உன் கடைசி எக்ஸாமுக்கு உன்னை கூப்பிட நான் வருவேன். அப்படி நான் வரும்போது உன்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு வா. நாம் அங்கேருந்து நேராக போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நடக்குமா? கேள்வியாக அவனை பார்க்க, என்னை நம்புறல்ல என கேட்க அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். விடிந்ததும் பிரியா அவள் அப்பாவிடம் சென்று மன்னிப்பு கேட்க அவர் கோபத்தை விடுத்து அவளை மன்னித்தார். அவரே அவளை கல்லூரிக்கு தேர்வெழுத அழைத்து சென்றார். பிரியா எதை பற்றியும் கவலை கொள்ளவில்லை. அதை பார்த்த அப்பா உண்மையில் அவனை மறந்துவிட்டாள் போலும் என எண்ணி சந்தோஷப்பட்டார். இருந்தாலும் அவளை தனியாக விட அவருக்கு பயமாக இருந்தது. நடந்தவையெல்லாம் வினோத்திற்கு சாதகமாக நடக்க கடைசி தேர்வு அன்று வினோத் பிரியாவை அழைத்து சென்றான். வினோத்தின் கல்லூரிக்கு அருகே இருந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவர்கள் நண்பர்கள் சூழ திருமணம் நடைபெற பிரியாவிற்கு அதை விவரிக்க வார்த்தைகள் வரவில்லை.
இதை எதையும் அறியாத பிரியாவின் அப்பா அவளுக்காக கல்லூரியின் வாயிலில் காத்து கிடந்தார். ஆனால் பிரியா அதை பற்றி கவலைப்படவில்லை. அவளுடைய உணர்ச்சியை புரிந்து கொள்ளாதவரை பற்றி அவள் எண்ணி பார்க்க விரும்பவில்லை. அத்தியாயம் 24. அந்த ஒரு நாள் வினோத் பிரியாவின் காதல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. அவ்வளவு சீக்கிரம் அவர்களது திருமணம் நடைபெறும் என இருவரும் எதிர்பார்க்கவில்லை. முதலிரவு அன்று, பிரியா, நாம் இப்போவே கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நீ நினைக்கிறியா என கேட்டவனை புரியாமல் தான் பார்த்தாள். அவள் குழப்பத்தை புரிந்து கொண்டவன் அவள் அருகில் உட்கார்ந்து அவள் தோளை அழுத்தி பற்றியவன், நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் இப்போ தான் லவ் பண்ணவே ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே நாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. நாம் இன்னும் கொஞ்ச நாள் லவ் பண்ணலாமே. சின்ன சின்ன சீண்டல், காதல், மோதல்னு நாமளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமே. ஏன்னா லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கிற மெச்சூரிட்டி நம்ம 2 பேருக்கும் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அவனையே பார்த்து கொண்டிருந்த பிரியாவின் உணர்ச்சிகளை புரியாதவனாய், என்ன ஆச்சு பிரியா? நான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை, ஜஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணதை சொன்னேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா இப்போவே நாம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் என்றவனை தடுத்தவள், எப்படிடா மெச்சூரிட்டி இல்லைன்னு இவ்வளோ மெச்சூராக பேசுகிற? நானும் இப்போ குடும்பஸ்தான் ஆயிட்டேன்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆக வேண்டியது தான் என்றான் காலரை தூக்கியபடி. எனக்கு கூட இதெல்லாம் தோணவே இல்லைடா என அவன் தோளில் சாய்ந்தாள். இது கூட நல்லது தான் வினோ. ஒருவேளை நமக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா நீ என்ன லவ் பண்ணுறதை விட்டுட்டு குழந்தைய லவ் பண்ண ஆரம்பிச்சிருவ. அவள் சொன்னதும் கலங்கியவனாக, நான் அப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறியா என கேட்டான். ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஒன்று தெரிஞ்சுக்கோ பிரியா, எனக்கு நீ தான் எப்பவும் முக்கியம், வேற யாரும் எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை என்றான் கலங்கிய விழிகளோடு. எனக்கு தெரியும் இன்னும் என்றாள் நடக்கப் போவதை அறியாதவளாய். இன்னும் சிறிது நாட்கள் காதலர்களாக இருக்க ஆசைப்பட்டார்கள். காமத்திற்கு இடமளிக்காமல் காதலுக்கு மட்டும் இடமளித்தார்கள். இருவரும் ஒருவரையொருவர் இன்னும் புரிந்து கொள்ள எண்ணினார்கள். வினோத் குட்டி போட்ட பூனை போல சுற்றி கொண்டு வந்தான். பிரியா அவனை வேலைக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தினாள். ஆனால் வினோத்திற்கு பிரியாவை தனியாக விட்டுவிட்டு வேலைக்கு செல்ல விருப்பமில்லை. உன்னை சுற்றி வர்றது மட்டும்தான் என் வேலை என சொன்ன வினோத்தின் காதல் பிரியாவை அவனை மேலும் காதலிக்க செய்தாலும் அவள் அவனை வற்புறுத்தினாள். காரணம், அன்று காலை கோவிலில் அவளுடைய அப்பா அவனை அவமானப்படுத்துவது போல பேசியதுதான். என்னையே ஏமாத்திட்டு போயிட்டல்ல, உன்னை தோள்லையும் மார்லையும் தூக்கி போட்டு வளர்த்ததுக்கு பிச்சைக்கார மாதிரி ரோட்லேயே நிற்க வச்சுட்டு போயிட்டல்ல, அதுவும் அம்மா அப்பா விட்டுட்டு போன சொத்தை அண்டி வாழற ஒரு புறம்போக்கு பையனுக்காக. அப்பா போதும், என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் அவனை பற்றி மட்டும் பேசாதீங்க. அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை. அவனுக்கே தகுதி இல்லை. எவனோ கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை என் அப்பா கம்பெனின்னு சொல்லி வாங்கி திங்கிற அவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? அப்பா ப்ளீஸ், இதுக்கு மேலே பேசாதீங்க. என்னையே எதிர்த்து பேசுகிறல்ல, அவ்வளோ காதல் அவன் மேலே. இத்தனை வருஷமா உனக்கு என்னோட எல்லாத்தையும் கொடுத்தனே, என் மேலே உனக்கு அன்பு வரல. நீ காதலிச்சது தப்பில்லை, அதுக்காக நான் வருத்தப்படலை. என்கிட்ட மறைச்சு காதலிச்ச பாரு, அதுதான் பிரியா கஷ்டமாக இருக்கு என கண் கலங்கினார். அப்பா என்றாள் உணர்ச்சி பொங்க. அப்படி சொல்லாத பிரியா, உன்னை ஒரு பையனோட பார்த்தப்போ எப்படி கூனி குறுகி நின்னேன்னு தெரியுமா? அவனை தான் நீ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உடஞ்சிட்டேன். அவன் உன்னை பணத்துக்காக காதலிச்சிருக்கான் பிரியா. இல்லைப்பா, அவன் அப்படி இல்லை. எனக்கு தெரியும், நீ நம்ப மாட்ட. சுய கௌரவம்னு இருந்தால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் தண்டமாக உட்கார்ந்து இருக்க மாட்டான். ஒரு நாள் நான் சொல்கிறது உனக்கு புரியும். அப்பா என்னை நம்புங்க, ஏன் வின்னு அப்படி இல்லை. என் வின்னு என்ற வார்த்தை தாக்க, எனக்கும் அவன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ஆசையாக இருக்குது.
அவன் எப்படி இருந்தாலும் அவனை மாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் நீ என் பொண்ணு தான். உனக்காக நான் காத்திருப்பேன். செல்லம், என்ன யோசிக்கிறீங்க? வினோத்தின் குரல் அவள் அப்பாவின் நினைவை விட்டு அகற்றின. வினோ, ப்ளீஸ்டா, நான் சொன்னா கேட்பல்ல. நீ இன்னும் சின்ன பையன் இல்லடா. நீ சொன்ன மாதிரி குடும்பஸ்தான் ஆயிட்ட. எனக்கும் நீ சம்பாதிச்சு தரத சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? என சிறு பிள்ளை போல் கேட்டவளை மறுக்க முடியவில்லை. வேலைக்கு போக விருப்பம் இல்லாவிட்டாலும் பிரியாவிற்காக அவன் சென்றான். தன் அப்பா விட்டு சென்ற பிஸ்னஸை கையில் எடுத்துக்கொண்டான். அவன் வாழ்க்கை வண்ணமயமாக இருந்தது. அவனுக்கு எந்த ஒரு குறையும் வைக்க கடவுள் எண்ணவில்லை போலும். 2 மாதங்கள் கரைந்தன. வினோத் பிரியாவின் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டன. காதலும் உழைப்பும் அவனது வாழ்வின் அங்கமாக. ஏனோ அவன் உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டான். பிரியாவிடம் நேரம் செலவழிப்பதை குறைத்து கொண்டான். ஃபைல்களுடனும் லேப்டாப்புடனும் இரவை கழித்தான். தன்னை சுற்றி வருபவன் இப்படி வேலையை சுற்றுகின்றான் என்ற ஏக்கம் இருந்தும் தனக்காகத்தானே உழைக்கிறான் என பிரியாவும் எதுவும் சொல்லவில்லை. என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்.